எப்படித்தான் இறைவன் படைச்சான்?
அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளால் ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரோட்டரி பி செல்வநாதன் அவர்களின் சீரிய தலைமையில் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி வழங்கும் காலச்சக்கரம் மனிதனின் இயற்கை வாழ்வியல் முறை உன் உடல் உன் உடல் இந்த திட்டத்தை சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டியின் உதவி ஆளுநர் ரோட்டரியின் வீர் என் ரவி அவர்களுக்கும், தலைவர் ரோட்டரியின் குணபாலன் அவர்களுக்கும், செயலாளர் ரோட்டரி ராஜகுமார் அவர்களுக்கும் மற்றும் இன்று நம்முடன் இணைந்து பணியாற்ற காத்துக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் விருத்தாச்சலம் சங்கத்தின் உதவியாளர் ரோட்டேரியன் தீபக் சந்த் அவர்களுக்கும், தலைவர் ரோட்டேரியன் விருதகிரி அவர்களுக்கும், செயலாளர் ரோட்டேரியன் அசோக் குமார் அவர்களுக்கும் மற்றும் இணைப்பிலே உள்ள அனைத்து நல் உள்ளங்களுக்கும், அனைத்து ரோட்டரி பெருமக்களுக்கும் இன்று நமக்கு சிறப்பானதொரு ஆசனங்களை சொல்ல காத்துக் கொண்டிருக்கும் ஆசன் கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும், சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நமக்கு வர்மக்கலையை சிறப்பாக விளக்க உரை கொடுத்து காத்துக் கொண்டிருக்கும் தலைவர் ஐயா தசரதன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இணைப்பில் உள்ள அனைத்து நல் உள்ளங்களுக்கும் திட்டத் தலைவர் ரமேஷ் மோகன் அவர்களுக்கும் காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறை வணக்கம் வாசிக்க வருகிறார் திட்டத் தலைவர் ரமேஷ் மோகன். அனைவருக்கும் காலை வணக்கம். ரோட்டரி இறை வணக்கம். எங்கும் நிறைந்த எங்கள் இறைவா, எல்லையில்லா பொருளே, இன்பத்தின் ஊற்றே, அன்பின் வடிவே, அருளின் ஒளியே, எங்கள் எண்ணம் சொல் செயல் யாவற்றிலும் தூய்மை நிலவிட வேண்டுகிறோம். உலகில் நட்புணர்வும் நல்லுறவும் அன்பும் அமைதியும் அறமும் தழைத்திட நின்னருள் வேண்டி நிற்கின்றோம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பதை உணர்ந்து மக்கள் தொண்டிலே நாங்கள் நாளும் ஈடுபட எங்களுக்கு வலிமை தருவாய். எல்லோரும் எல்லா வளமும் பெற்று இனிதே வாழ்ந்திட இறையே அருள் புரிவாய். ரோட்டரி 4 வழி சோதனை. நாம் நினைக்கும் சொல்லும் அல்லது செய்யும் விஷயங்கள் 1 உண்மையா? ஆம். 2 சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் நியாயமா? ஆம். 3 நல்லெண்ணத்தையும் சிறந்த நட்பையும் உருவாக்குமா? ஆம். 4 சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பயனளிக்குமா? ஆம். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி திட்ட தலைவர் அவர்களே. அடுத்த நிகழ்வாக இறை வேண்டுதல் அளிக்க வருகிறார் ஆசான் கண்ணப்பன் ஐயா. அனைவருக்கும் காலை வணக்கம். எல்லையற்ற பரம்பொருளே, இக்கல்வியின் மூலம் உடலும் உள்ளமும் உயிர்வடைய அருள் புரிவாயாக. ஒட்டிய வயிறும் உயர்ந்த நெஞ்சமும் திறந்த தோள்களும் திண்ணிய நெஞ்சமும் துள்ளும் கால்களும் துவளாய் இதயமும் மலர்ந்த முகமும் கனிந்த பார்வையும் இவையாவும் பெற்று இயற்கையோடு இறை உணர்வோடு இணைந்து வாழ்வோம். நம் மனம் சாந்தமானது, இரக்க குணமுடையது, நல் எண்ணங்களில் செயல்களில் ஈடுபட அருள் புரிவாயாக. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக பிரணாம நீண்ட காற்று உள்ளிழுத்த பிறகு
ஓ நம்முடைய பெற்றோர்களை வணங்கிக் கொள்கிறோம். இக்கல்வி கொடுத்த சித்தர்களை வணங்கிக் கொள்கிறோம். நாளும் கடைபிடித்து உயர்வோம். வாழ்க வளமுடன், நலம் பெருக்க, வளம் பெருக்க. நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக கைத்தட்டல் பயிற்சி கண் பயிற்சி. ஒரு ஆழ்ந்த மூச்சு. தோள்பட்டையிலிருந்து 1 2 3 4 5 முறை மட்டும். 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5. ஒரு நீண்ட மூச்சு. அடுத்து 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 இது 5 1 2 3 4 5. ஆழ்ந்த மூச்சு. ஆழமாக உள்ளிழுத்து மெல்ல மெதுவாக வெளியேற்றுகிறோம். அடுத்ததாக கண்களுக்கான பயிற்சி. நன்றாக கண்களை திறந்து இருக்க மூடுகிறோம். எந்த அளவுக்கு அகலமாக திறக்க முடியுமோ அந்த அளவுக்கு திறந்து மூடுகிறோம். நல்ல இருக்க மூடுகிறோம். அடுத்து மேல் கீழ் மேல் கீழ் மேல் கீழ் மேல் கீழ். ஓய்வு. வலது இடது வலது இடது வலது இடது வலது இடது. ஓய்வு. அடுத்து வட்ட வடிவில் வலது கீழ் இடது மேல் 5 முறை சுழற்றுகிறோம். எதிர் திசையில் 5 முறை. ஓய்வு. ஒரு நீண்ட மூச்சு. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக ஆசன பயிற்சி.
படுத்த நிலையில் உருளாசனம். உடலை தளர்வாக வைத்து அடிவயிற்று பகுதி நிறையும் அளவுக்கு ஆழ்ந்து மூச்சொழுத்து மெல்ல வெளியேற்றுகிறோம். அடுத்ததாக இரு கால்களையும் மடித்து பிடித்து கைகள் கோர்த்துடலாங்க. கோர்த்துட்டு மெல்ல முன்னும் பின்னும் வலப்பக்கம் இடப்பக்கமாக ஓய்வு. ஒரு ஆழ்ந்த மூச்சு. அடுத்ததாக இரு கால்களும் மேலே உயரட்டும். 1 2 3 4 5 6 7 8 9. ஓய்வு. நிதானமான நீண்ட மூச்சு எடுத்து மெல்ல வெளியேற்றுகிறோம். அப்படியே மெல்ல மெதுவாக அப்படியே இடுப்பு மேல வரட்டுங்க. கால் கட்டை வெள்ளையே கவனிக்கிறோம். அப்படியே ஒரு 30 வினாடிகள் இருக்கட்டும். ஓய்வு. ஆழ்ந்து காற்றுள் இழுத்து மெல்ல வெளியேற்றுகிறோம் மெதுவாக. அடுத்து சர்வ அங்க ஆசனம். ஏற்கனவே அதனுடைய பயன்பாடுகளை நாம் சொல்லியிருந்தோம். மீண்டும் ஒரு முறை இந்த சர்வாங்காசனம் போடும் பொழுது மூச்சு சீர்படும். அதே சமயத்தில் மூளைக்கு அதிக இரத்த ஓட்டத்தை செலுத்தும். சர்வ அங்கங்களும் பயன்படுவதால் இது
மிக முக்கியமான ஆசனமாக உள்ளது. மெல்ல கால்களை மடித்து ஓய்வு. படுத்த நிலையில் ஆழ்ந்த மூச்சு அடிவயிற்று பகுதி நிறையும் அளவுக்கு உள்ளே இழுத்து மெல்ல மெதுவாக வெளியேறுகிறது. இதற்கு மாற்று ஆசனமாக மச்சாசனம். அப்படி கைகளையும் தலையினுடைய பக்கவாட்டில் வைத்து நெஞ்சு பகுதி மட்டும் மேலே உயர்த்து ஓய்வு. ஒரு ஆழ்ந்த மூச்சு. இந்த ஆசனத்தை இன்னொரு முறை செய்து காட்டுறோம், பார்த்துருக்கேன். தலை மட்டும் அப்படியே உள்ள போகுது, நெஞ்சு பகுதி மட்டும் மேலே வருது. நல்லா கவனிச்சு போட்டுருங்க. ஒரு ஆழ்ந்த மூச்சு. நிதானமான நீண்ட காற்று உள்ளே சென்று மெல்ல மெதுவாக வெளியே இருக்கிறது. அடுத்ததாக கவிழ்ந்து படுத்த நிலையில் புஜங்காசனம், பாம்பாசனம். 1 2 3 4 5 6 7 8 9. ஓய்வு. ஒரு ஆழ்ந்த மூச்சு. அடுத்ததாக வில்லாசனம். ஒரு நிதானமான நீண்ட மூச்சு.
இதற்கு மாற்றாசனமாக முயலாசனம். உடலை நேராக வைத்து ஆழமான மூச்சு, நீண்ட காற்று உள்ளிழுத்து மெல்ல வெளியேற்றுகிறோம். அடுத்ததாக கோமுகம், பசுனுடைய முகத்தினுடைய வடிவம். வலது கால் மேல வருது, இடது கால் கீழே இருக்கு. இரு கைகளும் இரு கால் பார்த்து பிடிச்சிட்டு கொஞ்சம் நல்லா அப்படி நேராக வைங்க. இரு முட்டிகளும் இணைந்திருக்குமாறு அமைத்து இரு கைகளையும் இரு கால் பாதத்தில் பிடித்து ஒரு நீண்ட மூச்சு காற்று உள்ளிழுக்கிறோம். ஆழமாக உள்ளிழுக்கிறோம். நன்றாக உள்ளிழுத்து அக்காற்றை வெளிவிட்டவாறு தலை கீழே வருகிறது. அப்படியே 10 வினாடிகள். 1 2 3 4 5 6 7 8 9. அப்படியே காற்றை உள்ளிழுத்தவாறு தலை மேலே வருது. அப்படியே ரைட் ஹேண்ட் வலது கை மேலே சென்று அப்படியே கோர்த்து பிடிச்சிடும். இது போல பிடிச்சிடலாங்க. அப்படியே 10 வினாடிகள் ஓய்வு. உடலை நேர் வைத்து ஆழ்ந்து மூச்சு இழுத்து மெல்ல வெளியேற்றுகிறோம். கால்களை மாற்றி அமைத்து இரு கைகளும் இரு கால் பாதத்தை பிடித்து நீண்ட காற்று எடுத்து காற்றை வெளிவிட்டவாறு தலைப்பகுதி கீழே வரட்டுங்க. 1 2 3 4 5 6 7 8. மெல்ல மூச்சு இழுத்துக் கொண்டே தலை மேலே வரட்டும். இப்ப இடது கை மேல வரட்டுங்க. ஒன்று 2 3 4 5 6 7 8 9. ஓய்வு. கால்களை நீக்கி வைத்து கால்கள் ஃப்ரீயாக விடுங்க. செய்த ஆசனத்திற்கு ஓய்வெடுத்துக் கொள்கிறோம். இடது கால் மேல இருக்கட்டுங்க. அதற்கு மேல் வலது. உடலை நேராக வைத்து மெல்ல காற்றை உள்ளிழுத்தவாறு கைகள் உயரட்டும். நீண்ட காற்று இழுத்து அக்காற்றை வெளிவிட்டவாறு நம்முடைய மூக்கு நுனி தலையில் போகட்டும். 1 2 3 4 5 6 7 8 9. மெல்ல மூச்சு காற்று உள்ளே செல்கிறது. கைகள் மேலே உயர்கிறது. அக்காற்றை வெளிவிட்டவாறு கைகள் கீழே வந்து ஒரு ஆழ்ந்த மூச்சு. மீண்டும் காற்றை உள்ளிழுக்கிறோம். ஆழமாக உள்ளிழுத்து
வலதுபுறமாக வலது கால் முட்டியின் 1 2 3 4 5 6 7 8 9 காற்றை உள்ளிழுத்தவாறு கைகள் மேலே உயரட்டும். அக்காற்றை வெளிவிட்டவாறு கைகள் கீழே வரட்டும். மீண்டும் மூச்சு காற்றை உள்ளிழுக்கிறோம். இடப்புறமாக இடது கால் முட்டியில் நம்முடைய மூக்கு நுனி 1 2 3 4 5 6 7 8 9 காற்றை உள்ளிழுத்தவாறு கைகள் உயரட்டும். ஒரு ஆழ்ந்த மூச்சு. இடது கையில் இடது கால் முட்டி அழுத்தி வலது காலை கீழே வைத்துக் கொள்கிறோம். இடது காலை கீழே வைத்துக் கொள்கிறோம். செய்த பயிற்சிக்கு கால்களுக்கு ஓய்வு. அடுத்து வலது காலை எடுத்து போட்டு வலது கையில் வலது கால் முட்டியை அழுத்தி ரைட் லெக் ரைட் ஹேண்டால அழுத்தி லெப்ட் எடுத்து மேல போட்டோம். இடது கால். ஒரு நீண்ட மூச்சு. ஆழ்ந்த மூச்சு எடுத்து மெல்ல வெளியிட்டுட்டோம். கோணாசனம். இடது கை தரையில இருக்குங்க. வலது கை அப்படியே காற்றை உள்ளிழுத்தவாறு காதோடு சேர்த்து அப்படியே சாய்வு நிலை கொண்டு போயிடலாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 ஓய்வு. ஒரு நீண்ட மூச்சு. அடுத்த கை 1 2 3 4 5 6 7 8 9 ஓய்வு. அடுத்து அப்படியே வலது கை பின்னாடி போகட்டும். இடது கை வலது கால் முட்டி அழுத்தி லெப்ட் ஹேண்டு ரைட் லெக் நீல வைத்து அப்படியே நல்ல ரைட் சைட் திருப்பணும். முதுகு தண்டுக்கான பயிற்சி மிக முக்கியமான பயிற்சி. அப்படியே 10 வினாடிகள் இருக்கிறோம். ஓய்வு. நல்லா திரும்புறோம். ஓய்வு. ஆழ்ந்த மூச்சு. அதை விட ஒரு ஆழமான மூச்சு. அடுத்து இது கைகளையும் தோள்பட்டையில் வைத்து முட்டிப்பகுதி மேலே உயரமுடன் காற்று உள்ளிழுக்கிறோம். 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 ஓய்வு. ஒரு ஆழ்ந்த மூச்சு. நிதானமான நீண்ட காற்று உள்ளே சென்று மெல்ல வெளியேறுகிறது. அடுத்ததாக கைகளை பக்கவாட்டில் வைத்து கைகள் உயரும் பொழுது காற்று உள்ளே செல்லட்டும். 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2
1 2 ஓய்வு. அப்படியே செய்த கிரிய பயிற்சிக்கு மாற்று பயிற்சி. நீண்ட காற்று உள்ளிழுத்து ஆழமாக உள்ளிழுத்து மகர ஓசை. இரு காதுகளை மடைத்து உடல் நேராக இருக்கட்டும். நேற்று செய்தது போல் சுழல் முறை பிராணாயாம பயிற்சி. ஒவ்வொரு சுற்றுக்கும் 4 நிலை வரும். முதலில் இடதில் வெளியேற்றி இடதின் வழியாக உள்ளிழுக்கிறோம். முதுகு தண்டை நேராக வைத்து இடது கையில் சிம்முத்திர வச்சுக்கலாங்க, நக்கத்துல படாம. இடதுல வெளியேற்றி அதிலேயே உள்ளிழுக்கலாங்க. உள்ளிழுத்து இடதை அடைத்து வலதில் வெளியேற்றுகிறோம். வெளியேற்றிய நிலையில் அதிலேயே உள்ளிழுக்கலாம். இடதின் வழியாக வெளியேற்றுகிறோம். இது ஒரு சுற்று. மீண்டும் 6 சுற்று இது போல் செய்கிறோம். கண்களை மூடி செய்யலாம்.
ஒரு நிதானமான நீண்ட மூச்சு. அப்படியே சாதாரணமாக அமர்ந்து கொள்கிறோம். வாழ்க வளமுடன், நலம் பெருக, வளம் பெருக. நன்றி நன்றி ஐயா. ஆசன பயிற்சிகள், பிராணாயாமம் சிறப்பாக அமைத்து கொடுத்த ஆசான் கண்ணப்பன் ஐயா அவருக்கு நன்றி. அடுத்து இன்று நமக்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இன்றைய நிகழ்வை நமக்கு ஒரு சிந்தனையான ஒரு சிறப்பான நிகழ்வாக மாற்ற காத்து கொண்டிருக்கும் தசரதன் ஐயா அவர்கள். தசரதன் ஐயா அவர்கள் இன்றைக்கு வர்மம், இன்றிலிருந்து வர்மம் எப்படி நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும், இப்ப அக்குப்பஞ்சர் என்ன, சுவை மருத்துவம், வீடு தோட்டம், மாடி தோட்டம், தாய்ச்சி பயிற்சி, இப்படிப்பட்ட பல வகையான கலைகளை நாம் ஒவ்வொருவரும் நமக்கு கற்றறித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஐயா போன வாரம் நான் யார் என்ற தலைப்பில் நமக்கு அருமையாக 2 நாட்கள் எடுத்து நமக்கு அருமையான ஒரு விளக்கத்தை கொடுத்தார்கள். அந்த வகையிலே இன்று நமக்கு வர்மம் எப்படி நாம் கற்றுக்கொள்ள முடியும், அதன் பயன்கள் என்ன, அதனால் நம் உடல்நிலை எப்படி மாற்றிக்கொள்ள முடியும், உடலில் எந்தவித நோய் நொடிகளும் இல்லாமல் வர்மத்தை பற்றி சில நிறைய பாயிண்ட்ஸ்கள் இருக்கிறது. அதை பற்றியும் இன்றிலிருந்து வாரம் வியாழக்கிழமை அன்று அவர்கள் நமக்கு வர்மத்தை பற்றி ஒரு வகுப்பெடுக்க உள்ளார்கள். அதன் முதல் நிகழ்வாக இன்று அதனுடைய விளக்க உரை கொடுத்து இன்றிலிருந்து அந்த வகுப்பினை நமக்கு எடுக்க விசைந்துள்ளார்கள். ஐயா அவர்களை இந்த வகுப்பினை நமக்கு கற்றுத்தரும்படி அன்புடன் அழைக்கின்றோம். ஆடியோ மியூட்ல இருக்கியா? அன்மியூட் பண்ணி. கொஞ்சம் எடுத்துக்கலாம். தசரதன் ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா வீடியோ ஆஃப் பண்ணிட்டீங்க. சரிங்க.
வீடியோ ஆன் பண்ணுங்க. ஐயா இப்ப ஆடியோ கட் ஆயிட்டியா? வீடியோ வந்துருச்சு, ஆடியோ கட் ஆயிட்டு. ரெண்டுத்தையுமே ஓபன் பண்ணீங்க. கீழே இருக்கும் பாருங்க பட்டன். 2 இருக்குல்ல, ரெண்டுத்தையும் வந்து ஓபன். ஐயா ஆடியோ வரலையா? கார்னர்ல இருக்கு பாருங்க, லெஃப்ட் கார்னர்ல. அத மட்டும் நீங்க வீடியோமா ஆஃப் பண்ணிடுறீங்கய்யா. ஐயா பேசுங்க, காதுல விழுதான்னு பாப்போம்.
இல்லையா? ஆடியோ இல்ல. லெஃப்ட் சைடு கார்னர்ல இருக்கும் பாருங்க. மெடிடேஷன் பண்றாங்க போல இருக்குங்கய்யா. என்னையா? மெடிடேஷன் பண்றாங்க போல இருக்கு. யாரு? கண்ணப்பன் ஐயாவும் அவரு சாரும். இல்ல இவங்க நான் தசரதன் ஐயா. ஓகே. லெஃப்ட் சைடு கார்னர்யா, அதை மட்டும் எடுத்துங்க போதும். சார் ஹோஸ்ட் அன்மியூட் பண்ணலாம் சார். இல்லையா, அவங்க இது பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க பண்ணி வச்சிருந்தாலும் ஹோஸ்ட் அன்மியூட் பண்ணலாம். அவங்கள ரோஷன் கேளுங்க. ரமேஷ் ஜி இல்ல, நம்ம ஆஸ்க் டு அன்மியூட்னு தான் கொடுக்க முடியும். அவர் அதை ஓகே கொடுத்தாதான் மியூட் ரிலீஸ் ஆகும். அதேதான். மியூட் தான் பண்ணலாமோ? மியூட் தான் பண்ணலாம் எல்லாரையும். சார் இன்னும் அவர் நம்பர்ல கூப்பிடுங்க சார், கால் போகும். ஜூம் கட் ஆகி கால் வரும், அப்ப ஏதாவது சொல்லிடலாம். நம்பர்ல போன் பண்ணுங்க. ஹலோ ஐயா கேக்குதுங்க. கேக்குதுங்களா ஐயா? இப்ப ரிலீஸ் ஆயிடுச்சு. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். கனியிடை ஏறிய சுளையும் முற்றல் களையிடை ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காட்சி பாகிடை ஏறிய சுவையும் நனி பசு பொழியும் பாலும் இனியனை என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டே. வியக்கத்தகு இந்த ஜூம் மூலம் இணைந்துள்ள சமுதாய தொண்டில் இணைந்துள்ள ரோட்டரி கிளப் உறவு பெருமக்கள் திரு குணபாலன் ஐயா, திரு ரமேஷ் மோகன் ஐயா உள்ளிட்ட அனைத்து பெரியோர்களுக்கும் மற்றும் பல்கலைகளை வழங்கி கொண்டு வரும் கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும் அவருக்கு துணையாக உள்ள திருமதி உஷாராணி உள்ளிட்ட கலைஞர்களுக்கும் முக்கியமாக நுகர்வோர்களாக உள்ள அனைத்து அன்பர்களுக்கும் என் பணிவான அன்பு வணக்கத்தை நம் பாதத்தில் சமர்ப்பித்து மகிழ்கின்றேன். இன்று மருந்தில்லா மருத்துவம் எனப்படும் பல மருத்துவ முறைகள் உள்ளன. அவை அக்குபஞ்சர், அக்குப்ரெஷர், பிராணிக் ஹீலிங், ஆசனங்கள், உடற்பயிற்சி முதலியவை. அவற்றுள் வர்மக்கலை பற்றிய ஒரு விளக்கத்தை கொடுத்து பின்னர் நோய் போக்கும் புள்ளிகள் உடல் முழுவதும் உள்ளன. எந்தெந்த நோய்க்கு எந்தெந்த இடத்தில் உள்ள புள்ளிகளை அழுத்தி தூண்டுவதன் மூலம் குணம் பெறலாம் என்பதை 165வது காலச்சக்கரம் சுழலும் தோறும் அறிவோம். முதற்கண் வர்மம் என்றால் என்ன என்பதை பார்ப்போம். மனித உடலில் உள்ள 4448 நரம்புகள் மற்றும் எலும்புகள் இணையும் இடங்கள் தான் அந்த வர்ம புள்ளிகள் எனப்படும். வர்மம் என்பதின் பொருள் மர்மம் என்பதே பொருள். மர்மம் என்றால் ரகசியம் எனப்படும். அந்த ரகசிய இடத்தில் உள்ள தீய சக்தியை செயலிழக்க செய்வதே வர்மம். வர்மத்தின் மறுபெயர்கள் ரகசியம், மர்மம், முடிவு, முறிவு, கருவி, காலம், அடக்கம், சூட்சம், வன்மம், ஏமம் என பல பெயர்கள் உண்டு. வர்மத்தில் உள்ள பல பிரிவுகள் இருக்கின்றன. அவை படு வர்மம், தொடு வர்மம், தட்டு வர்மம், நோக்கு வர்மம், தடவு வர்மம், உள்வர்மம், குடோரி வர்மம் என பல உள்ளன. இவற்றுள் முக்கியமானவை படுவர்மம், தொடுவர்மம், தட்டுவர்மம், நோக்குவர்மம். அவைகளை பற்றி சிறிதே பார்ப்போம். படுவர்மம் ஒருவருக்கு குறிப்பிட்ட இடத்தில் அடித்து மரணத்தை ஏற்படுத்துதல். தன் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் சூழலில் வேறு வழியில்லாத நிலையில் தற்காப்புக்காக பயன்படுத்துவது இந்த படுவர்மம். அடுத்து தொடுவர்மம். இந்த வர்மம் படுவர்மத்தை போன்று பயங்கர பாதிப்பை ஏற்படுத்தாது. தன் விரலினால் ஒரு குறிப்பிட்ட நிலையில் அழுத்துவது
தொடு வர்மம் எனப்படும். மூன்றாவதாக தட்டு வர்மம். ஒரு விரலினால் வலி எதுவும் கொடுக்காமல் எதிரியை லேசாக உடலில் தட்டினால் போதும், உடனே பாதிப்பை உண்டாக்கும் ஆற்றல் உடையது. முக்கியமாக நான்காவது நோக்கு வர்மம். தன் பார்வையின் மூலமாக எதிரியை தன்னிடம் நெருங்க முடியாமல் செய்யும் ஆற்றல் மிக்கது இது. இப்படி கண்களால் உண்டாக்கப்படும் வர்மம் நோக்கு வர்மம் எனப்படுகிறது. கண்கள் மூலம் வெளிப்படுத்துகின்ற மின்காந்த ஆற்றலை வெளிப்படுத்துவதுதான் இது. ஒருவருக்கு ஓரளவுக்கு மெஸ்மரிசம் எனப்படும் அதாவது வசிய கலையை போன்றதே இது. வர்மக்கலை மருத்துவம், அதாவது ஒருவரை அடுத்து வீழ்த்துவதற்கோ அல்லது பாதுகாத்து கொள்வதற்கோ மட்டும் பயன்படும் கலை என எண்ணுவது மிகவும் தவறு. இது ஒரு மருத்துவ கலையாகும். உடலிலுள்ள வர்ம புள்ளிகள் 108. அவற்றுள் தொடுவர்மம் 98, படுவர்மம் புள்ளிகள் ஒரு 12. வர்மகால வரலாறு பார்த்தோமானால் வர்மக்கலை நம் தமிழ்நாட்டின் பாரம்பரியமிக்க ஒரு அபூர்வ கலை. அகத்திய முனிவரால் அருளப்பட்டு சித்தர்களால் கையாளப்பட்ட கலைதான் இது. ஆரம்பத்தில் மருத்துவத்திற்கு மட்டுமே பயன்படுத்தப்பட்டு வந்த இந்த கலை நாளடைவில் தற்காப்பு கலையாக உருவானது. இது தீயோர் கைக்கு செல்லுமானால் கிணறு வெட்ட பூதம் புறப்பட்டது போல் ஆகிவிடும் என்பதால் நம் முன்னோர்கள் இதை மர்ம கலையாக்கிவிட்டனர். இதனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு இது தெரியாமல் போய்விட்டது. இத்தருணத்திலே என் குருநாதர், அண்மை காலத்தில் மறைந்தவர் கருணாகரன் அவர்களை வணங்கி, குருவாழ்க, குருவே துணை, மக்கட் சேவையே மகேஷின் தேவை, சேவை என்பதே என் பொருள் வழங்கும் சக்தி எனக்கில்லை. என்னால் முடிந்த அன்பால், அறிவால், உழைப்பால், ஒழுக்கத்தோடு சேவை செய்ய வேண்டும் என்பதே என் ஆசை. தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ உயிருக்கோ தீங்கு செய்யாமல் இருப்பதே என்னுடைய பணியாக நான் கொண்டிருக்கின்றேன். ராமாயணத்தில் ராமன் இலங்கைக்கு அணை போட முயற்சித்த போது அணிலானது தண்ணீரிலே நனைந்து மண்ணிலே புரண்டு அந்த அணையிலே கொண்டு சென்று தன்னுடைய உடம்பை சிலிர்த்து அந்த அணைக்கு உதவி செய்தது போல சிறிதே என்னுடைய பணியும் அப்படித்தான். இன்று வருமோ நாளைக்கு வருமோ மற்றென்று வருமோ அறியேன் எம் கோவே, வெம்மாயற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம் என்ற வள்ளுவரின் மெய்க்கூற்றுப்படி அலையும் நீர்மேவும் குமிழ் போன்றது நம் மானிட வாழ்வு. அதற்குள் மறுமைக்கு ஒரு சிறு குறு புண்ணியம் தேடும் முயற்சியே இந்த பங்கேற்பு என்பதை பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். முதற்கண் கைவாத நோய்களுக்கான வர்ம சிகிச்சைகளில் ஒன்றை பார்ப்போம். கைகளுக்கான வர்மங்களை பார்ப்போம். முதற்கண் மொழி பிறர்க்கை வர்மம் என்று சொல்லப்படும். மோதிர விரலுக்கும் நடுவிரலுக்கும் இடையே உள்ள மொழி, அதாவது அதனுடைய மேடு, மொழி என்பது பள்ளம், இரண்டு கைகளிலும் உள்ளது. இப்பொழுது என்னுடைய கையை நான் இப்படி காட்டுகின்றேன், தெரியும் என்று நினைக்கின்றேன். இவற்றிலே கையை இப்படி வைக்க வேண்டும். ஒரு கையை மூடி கொள்ள வேண்டும், இன்னொரு கையை அதோடு தொட்டு நடுவிரல் காட்டுகின்றேன் பாருங்கள். நடுவிரலால் மோதிர விரலுக்கும், மோதிர விரல் தெரியும் நமக்கு, மோதிர விரலுக்கும் நடுவிரலுக்கும் இடையே உள்ள மொழி, மொழி என்பது இங்கு பள்ளத்தை குறிக்கிறது. அந்த பள்ளத்திலே இந்த இன்னொரு கையினுடைய நடுவிரலால் தொட வேண்டும். எவ்வளவுதான், அழுத்த வேண்டும், லேசாக அழுத்த வேண்டும். இது அழுத்துவதற்கு பல முறைகள் இருக்கிறது. அதாவது மாத்திரை என்று சொல்லுவார்கள். கால் மாத்திரை, அரை மாத்திரை, ஒரு மாத்திரை என்று மாத்திரைகள் இருக்கிறது.
அந்த மாத்திரைகள் படி அவற்றை அழுத்துகின்ற பொழுது நமக்கு அந்த நோய், கைவாதம் உள்ள நோய்கள் நமக்கு போகும். இதுதான் முறை. முதல் வர்ம புள்ளி இப்பொழுது நான் காட்டுகின்றேன். மொழி பிறழ்கை அப்படி என்று அதை குறிப்பிடுகிறார்கள். ஒரு கையை, இடது கையை நாம் மூடிக்கொள்ள வேண்டும். வலது கையால் அந்த நடுவிரலால் அந்த பள்ளத்திலே அழுத்த வேண்டும். சிறிது நேரம் அழுத்த வேண்டும். இப்படித்தான் அழுத்த வேண்டும். இப்படி அழுத்துகின்ற பொழுது கைகளில் உள்ள வாதம், என்ன வாதம், கைகளை ஒரு எந்த பொருளையும் எடுக்க முடியாது, எடுத்தால் வலிக்கும். இந்த கைகள் முழுதுமே ஒரு வலி நமக்கு ஏற்படும். பல கபம் 3 உடலில் உள்ள சீதோஷ நிலை மாற்றத்தினால் ஏற்படுகின்ற இந்த வலிதான் ஒரு சிறு வர்மத்தினால் போக்கிக் கொள்ளலாம். இதை நீங்கள் கண்டிப்பாக இதை நாம் இதனுடைய பலனை பார்க்க முடியும். பிறருக்கு எப்படி அழுத்தம் கொடுக்க வேண்டும், தனக்கு அழுத்தம் கொடுப்பது இப்படி, பிறருக்கு எப்படி அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று பார்க்கின்ற பொழுது கட்டை விரலால் கால் மாத்திரை வைத்து லேசான அழுத்தம் கொடுக்க வேண்டும். இந்த விரலில், பெருவிரலில் முதல் கோடு வரை ஒரு மாத்திரை, அதிலே 4 பாகமாக பிரிக்கின்ற பொழுது கால் பாகம் அழுத்தினால் வைத்தால் போதும். கால் பாகம் மட்டும் இப்படி அழுத்தினால் போதும், நமக்கு அந்த நோய் போய்விடும். என்னென்ன நோய் நமக்கு போய்விடும் என்று பார்க்கின்ற பொழுது கட்டை விரல், சுட்டு விரல் தவிர ஏனைய 3 விரல்களுக்கு ஆற்றலை கொடுக்கிறது, நோயை போக்கி ஆற்றலை கொடுக்கிறது. இதுதான் வர்மம் என்று வழங்கப்படுகிறது. இந்த ஒரு வர்மத்தை மட்டும் இன்றோடு நிறுத்தி ஏனைய வர்மங்களை இனி வரும் காலங்களிலே நாம் எப்படி செய்வது என்பதை பார்ப்போம். ஆரம்பத்தில் சிறிது தடங்கள் ஏற்பட்டது. எனக்கு இதிலே கொஞ்சம் அனுபவம் குறைவுதான். இப்பொழுதுதான் முதலாக உங்களோடு இந்த ஜூம் மூலமாக பங்கெடுப்பது எனக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்தது. சரி, எப்படியோ இறுதியில் சிறிது நன்மையோடு முடிந்து விட்டது. இறைவனுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி, நன்றி ஐயா. வர்மம் என்பது ஐயா இப்ப வந்து சொல்லியிருக்காங்க ஒரு கருத்து, அதாவது எப்படின்னா முன்னுரை மாதிரி ஒரு விளக்க உரை கொடுத்திருக்காங்க. வர்மம் என்பது அக்குப்பஞ்சருக்கு முன்னாடி, அதாவது அக்குப்பஞ்சரோட இதுன்னு சொல்லலாம், குருங்கிற மாதிரி. அது அவ்வளவு பெரிய விஷயங்கள் வாய்ந்தது வர்மம். வர்மம் வந்து இன்னைக்கு வந்து ஐயா சொல்ற மாதிரி நிறைய வகைகள் இருக்கு. இன்னைக்கு வர்மத்தை பத்தி பாத்தீங்கன்னாக்கா நிறைய விஷயங்கள் வந்து முன்னாடி சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அந்த காலத்துல வந்து வர்மம் தான் முன்னேற்றம் இருந்திருக்கு. அரசர் காலத்துல தான் வர்மம் அதிகமா இருந்திருக்கு, சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அதுல வந்து நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. கெட்டதும் இருக்குன்னாக்கா கெட்டதை வந்து, அதாவது ஒரு ஆபத்தான விஷயம் நேரத்துல கூட நம்ம உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு வந்து வர்மத்தை பயன்படுத்தக்கூடிய தன்மையும் அதுல இருக்கிறதுனால அது எல்லாருக்கும் சொல்லிக் கொடுத்தா தவறுதெல்லாம் பயன்படுத்துவாங்க. அப்படிங்கிறதுனால கூட இந்த வர்மத்தை வந்து இந்த காலத்துல வந்து அதிகமா யாருக்கும் சொல்லிக் கொடுத்தாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இன்னைக்கு வந்து காலகட்டத்துல தேவையான விஷயங்கள், மருத்துவத்துக்கு தேவையான விஷயங்கள்னு சொல்லிட்டு நிறைய உடலுக்கு தேவையான விஷயங்கள் வந்து இன்னைக்கு வந்து வர்மத்தை வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. தற்காப்புக்கும் கூட வர்மம் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனா ஐயா சொல்றது மாதிரி அதுக்குன்னு ஒரு அந்த அரை மாத்திரை, கால் மாத்திரை அப்படிங்கிறது வந்து அது ஒரு டைமிங். அது டைமிங்கை வச்சு நம்ம வந்து எவ்வளவு நேரம் அழுத்துறோமோ அந்த அளவுக்கு நம்ம உடல்ல உள்ள பாதிப்புகள் குறையும் அப்படிங்கிற விஷயங்கள் அவங்க சொல்லியிருக்காங்க. நன்றி. அதாவது எப்படின்னாக்கா இந்த வர்மத்தோட இதை வந்து கரெக்டான விஷயங்கள்ல பண்ணணும். அக்குபஞ்சர் வந்து நம்ம எப்படி பண்ணாலும் பரவாயில்ல, நீடில் பண்ணுவோம், இல்ல அது வந்து தொடு சிகிச்சைங்கிற மாதிரி பண்ணுவோம். ஆனா அந்த அக்குபஞ்சர் வர்மத்தை பொறுத்த வரைக்கும் கரெக்டான இடத்துல, கரெக்டான இதுல பாயிண்ட்ல நம்ம வச்சு அழுத்தி அந்த ஒரு அழுத்தம் கொடுக்கறது வந்து சரியான நிகழ்வா இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. அதை பத்தி அடுத்த வாரங்கள் ஐயா அதை பத்தி விளக்குவாங்க. இன்னைக்கு ஒரு முன்னுரையோட சில உங்களுக்கு தொடர்பு கோளாறுனாலையும் சரியான முறையில அவங்க எடுக்க முடியல. அடுத்த வாரத்துல இருந்து நல்ல ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வா நமக்கு ஏற்படுத்தி தருவார்கள் என்று தருணத்தில் தெரிவித்துக் கொண்டு, மற்றும்
நாம் இந்த ஞாயிற்றுக்கிழமை நிகழ்வை பற்றி மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் சொல்ல இருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை போன வாரத்திலிருந்து நமது நிகழ்வு 7 to 8 நடைபெறுகிறது. இதுல என்னவென்றால் இப்ப காலையில ஒருத்தவங்க கலந்துங்கன்னா ஈவினிங் ஒருத்தவங்க கலந்துங்க. அது மாதிரி என்னன்னா காலையில கலந்துறவங்க ஈவினிங் வரமாட்டேங்கிறீங்க 10 பேரு. பரவாயில்ல, இது உங்களுக்கான நிகழ்வு தான். காலையில் இருந்தாலும் பரவாயில்லை, ஈவினிங் இருந்தாலும் பரவாயில்லை, இது உங்களுக்கான நிகழ்வு தான். அதனால பாத்தீங்கன்னா போன வாரம் புதுமுகங்கள் அதிகமா ஈவினிங் கலந்துக்கிட்டாங்க. அதனால நீங்களும் கலந்துகிட்டு புதுமுகங்களும் ஈவினிங் கலந்துகிட்டு இன்னும் அதிக நபர்கள் கலந்து கொள்ள வேண்டும், அனைவருக்கும் பயன்பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் நாம் மாலை வேளையிலே இந்த நிகழ்ச்சியை நாம் அனைவருக்கும் வைத்துள்ளோம். எனவே முக்கியமான நிகழ்வு என்னவென்றால் அந்த மாலை வேளையிலே நாம் ஐயாவின் உடற்பயிற்சியில் ஆசன பயிற்சிகள் செய்தாலும் நமக்கு அவரவர்கள் தனித்திறமை என்ன என்பதை வெளிக்காட்டக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக நாம் அதை பயன்படுத்திக் கொள்கிறோம் என்பதை அனைவருக்கும் தெரிவித்திருந்தோம். அனைவரும் இந்த பயன்பாட்டை பெற்றுக்கொண்டு தங்களுடைய தனித்திறமைகள் இருந்தாலும் பரவாயில்லை, தங்களுடைய குழந்தைகள் இருந்தாலும் பரவாயில்லை, உற்றார் சுற்றார் நண்பர்கள் யாராக இருந்தாலும் அவர்களையும் உங்கள் மூலமாக வெளிப்படுத்தி இந்த நிகழ்விலே கலந்து கொள்ள செய்து இந்த நிகழ்வை சிறப்பான நிகழ்வாக ஏற்படுத்தி தருமாறு அன்றே கூறியிருந்தோம். ஆகவே நீங்கள் மற்றவர்களையும் இந்த காலச்சக்கரம் நிகழ்விலே தனித்திறமை வாய்ந்தவர்களாக இருந்தாலும் பரவாயில்லை ஈடுபடுத்தி காட்டுங்கள். அதற்கு உங்களுடைய முன்னால் எங்களுக்கு ஒரு விஷயத்தை, அதாவது எப்படின்னா யாரு இருக்காங்க என்னங்கிறத நீங்க முன்னாடியே சொல்லிட்டீங்கன்னா எங்களுக்கு ஒரு அந்த நிகழ்ச்சியை சரியான முறையில வடிவமைக்கிறது எங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதனால கொஞ்சம் ஏன்னா இன்னும் ஒரு 2 நாள் தான் இருக்குது. அதனால ஞாயிற்றுக்கிழமை நிகழ்வு ஒரு யோக ஆசன பயிற்சிகளோடு தனித்திறமை வாய்ந்த பயிற்சியாகவும் கொண்டு செல்வதால் தங்களை சார்ந்தவர்களும் சரி தாங்களும் சரி இருந்தால் உடனே எங்களுக்கு தெரியப்படுத்தி என்ன விஷயங்கள் எந்த தனித்திறமை என்பதையும் எங்களுக்கு தெரியப்படுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. இந்த அறிவிப்புக்கு அனைவரும் ஒத்துழைக்குமாறு அனைவரையும் கேட்டுக்கொள்கிறோம். ஏனென்றால் இப்ப குரூப்ல நம்ம போடுறோம், குரூப்லயும் நீங்க மெசேஜ் கொடுங்க. குரூப்ல மெசேஜ் கொடுத்துட்டு உங்களோட தனித்திறமைகள் என்ன, எந்த நேரம் என்பதையும் நீங்கள் கூறியிருந்தால் அதற்கு நம்ம சரியான ஒரு வடிவமைப்பு கொடுக்க முடியும் என்பதை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இன்று நமக்கு ஆசன பர்ம பயிற்சிகளை அளித்த ஐயா தசரதன் ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்று நமக்கு ஆசன பயிற்சிகளையும் உடற்பயிற்சிகளையும் அளித்த கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பித்து கொண்டிருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி சங்கத்திற்கும் இன்று நமக்கு ஒரு நம்முடன் கலந்து கொண்டு சிறப்பாக பணியாற்றிய ரோட்டரி கிளப் ஆஃப் விருத்தாச்சலம் சங்கத்திற்கும் மற்றும் அனைத்து நிகழ்வில் உள்ள அனைத்து நல் உள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையை நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்கிறோம். மீண்டும் நாளை காலை சந்திப்போம் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஐயாவின் வருகை இன்னைக்கு இதுல கலந்துருக்கிறீங்க அனைவருக்குமே மிகப்பெரிய ஒரு பாக்கியம் ஐயா. நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா தாங்கள் எந்த ஊர் என்று தெரிந்து கொள்ளலாமா? பொன்னேரி. பொன்னேரி. சரிங்க. கும்படி நாள் இருக்கு. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க.
வாழ்க வளமுடன். இதுல ஒரு மீட்டிங் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம்.